ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு இப்போ உன் வாழ்க்கையில் நீ எந்த முடிவையும் எடுக்கவும் வேணாம், யோசிக்கவும் வேணாம். உனக்கு தெரியாத சில உண்மைகளை இப்போது எடுத்து சொல்லி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாக மாறும்படி அற்புதத்தையும் நான் நிகழ்த்த போகிறேன். பொறுமைங்கிறது ஒரு கசப்பான செடி தான். எல்லாருக்கும் பொறுமை எல்லா சமயத்திலும் இருக்காது. ஆனால் பொறுமைங்கிற செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பழம் என்பது மிகவும் இனிமையானதாக இருக்கும் என்பதை புரிந்துகள். பொறுமையோடு நீ எந்த விஷயத்தை சகிச்சுக்கிறியோ, பொறுமையோடு எந்த விஷயத்துக்காக நீ பொறுத்து போறியோ, அதன் மூலமாக நிச்சயம் உனக்கு நல்லது தான் நடக்கும். பொறுமை என்பது அதனுடைய வெகுமதியாக உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என் செல்லமே. கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் என்பது நீந்த முடியாத சூழ்நிலை வரும்போது, அந்த கடலாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, அந்த நீந்த முடியாத மீன்களை கரையின் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு போயிடும். அதே போலதான் உழைப்பையும் முயற்சியையும் செய்யாத மனிதர்களை வாழ்க்கையிலையும் வெற்றியிலையும் ஒதுக்கி வைத்து விடுமென் செல்லமே. நீ வெற்றி பெறணும், உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு நீ நிச்சயமாக கடின உழைப்பை செய்துதான் ஆக வேண்டும். நடக்கிறது எதையும் மாற்ற முடியாது, ஆனால் நீ நினைக்கிறத மாற்றிக்கலாம் அல்லவா? நிச்சயம் நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும்படி உன் சாயப்பா உனக்கு துணை நிற்கிறேன். மற்றவங்க சொல்படி வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு ஒருபோதும் நினைக்காத. ஏன்னா உன் வாழ்க்கையை பற்றி மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? நீ படுற கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும், நீ எப்படி எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிறங்கிறதும், உன்னுடைய பிரச்சனைகள் என்னங்கிறதும் உன்னை விட மற்றவர்களுக்கு அவ்வளவு தெளிவாக தெரியாதல்லவா? என்ன நடந்தாலும் சரி, எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சி வாழ பழகிட்டினா மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை தேடி வருமென் செல்லமே. அதுக்கு நீ அவசரப்படாமல் பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். என்ன நடந்தாலும் உன் சாயப்பா உன்னை காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் போதும். எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்லமே. துன்பத்தின் பிடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீ எடுத்த முடிவுகளால் வந்ததுதான். இனிமேல் துன்பத்திலேயே சிக்காத முடிவுகளை எடுக்க பழகு. ஏன்னா எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வப்போது இதிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு யோசிக்காம நிரந்தரமாக அதிலிருந்து தப்பிப்பதற்கான வேலைகளையும் முடிவுகளையும் செய்யணும்னே. குழப்பமடையாம எல்லா சமயங்களிலும் அமைதியோடு நல்ல சிந்தனையோடு உன் வேலைகளை செய்தால் போதும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக மாறும். தேவையில்லாம மனசுல அச்சமோ பயமோ வேண்டாமென் செல்லமே. கவலையும் கலக்கமும் எப்படி வெற்றி தராதோ அதே போலதான் அச்சமும் பயமும் தயக்கமும் கூட உன் வாழ்க்கையில ஏற்றத்தை தடுத்து விடும். வாழ்க்கைனா ஏற்றமும் இரக்கமும் இருக்கலாம், ஆனா எப்போதுமே இறங்கி போய்கிட்டே இருந்தா சரி வராதல்லவா? உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடி நிலை வந்தாலும் உன் சாயப்பா உன்னை காப்பாற்றுவேன்னு என்ன நம்பி வா. நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து உன்னை புரட்டி போட்டு சுருட்டி அடிக்கிற எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். துன்பத்தை கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. துன்பம் உன்னை தூர்த்தி கொண்டிருக்கிற ஆயுதம்னு எனக்கு தெரியும். நான் உன் கூடவே இருக்கக்கூடிய சக்தியால் நிச்சயமாக எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். இனிமே நீ வருத்தப்படாத. நிலையில்லாத இந்த மனித வாழ்வில் உனக்கு நிலையான துணையாக நான் எப்போதும் இருப்பேன். மனம் கலங்காதே. நான் இருக்கும்போது உனக்கு நிச்சயம் கவலை வேண்டாம். எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான விடிவு காலமாகவும் நானே இருப்பேன். எப்போதும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இருக்கும். எல்லாமே இனி நல்லதாக நடப்பதற்கு என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு துணை இருக்கும்போது இனிமே நீ கவலைப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை தடுப்பதற்கும் நீ நினச்சது நடக்கக்கூடாதுன்னு தடை செய்வதற்கும் யாருமே இந்த பூமியில் இல்லாத அளவிற்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக நான் இருக்க போகிறேன். துயரத்தினால் உன் முகமானது வருத்தத்தில் தோய்ந்து போயிருந்த காலமெல்லாம் முடிஞ்சு இனி நல்லதே உனக்கு நடக்கும். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா விதத்திலும் உன்னை காப்பாற்றுறேன். ஓம் சாய்ராம்.